மீண்டும் ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனி அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அந்த அறிவிப்பு மிக காட்டமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய எல்லா படைகளையும் மீள் தயார் நிலையில் இருக்குமாறு சொல்லி இருக்கிறார். எந்த நேரத்திலும் நாங்கள் அமெரிக்காவை எதிர்த்து மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடர்வோம் என்கிற அச்சுறுத்தலாக அது மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அமெரிக்க அதிபரை நம்ம நம்ப முடியல. அவர் ஒவ்வொரு நாளும் முரண்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்றதுக்கு மாற்றமாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எனவே எனி டைம் நாம் ஒரு யுத்தத்தை செய்ய வேண்டி வரும். எவ்வளவு பெரிய யுத்தமாக இருந்தாலும் நாங்கள் அதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதையும் ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனி சொல்லியிருக்க கூடிய நிலையில ஈரானுடைய மக்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கூட என்ன மனோநிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னா, இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும். ஒன்றோ நிரந்தரமான யுத்த நிறுத்தம்னு ஒரு முடிவுக்கு வந்துருங்க. இல்லைன்னா அமெரிக்காவோட 2-1 பார்த்துருங்க. ஏன்னா ஈரானியர்கள் எத்தனை ஆண்டுகளும் யுத்தம் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறதுனால அவர்கள் அதற்கு எப்பொழுதுமே வீரியத்தோடு பங்களிப்பு செய்வார்கள். அதனால அவர்களும் இந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய புதிய அறிவிப்பு உலகத்திற்கு சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானை பற்றி இன்றைக்கு வெளியாகக்கூடிய மேலதிகமான செய்திகளை நம்ம பார்க்கும்போது, டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து முரண்பட்டு பேசுகிற இந்த பேச்சுக்களும் ஈரான் எதற்கும் தயாராக இருக்கக்கூடிய நிலையும், ஈரானுடைய கைதான் அப்பர் ஹேண்டாக இருக்கிறது, ஈரானுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது என்கிற மனோநிலையை ஈரானுக்கு மேலும் மேலும் உறுதியாகவே கொடுத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய பிரபல பேராசிரியராக இருக்கக்கூடிய முஸ்தபா கோஷேம் அவர்களிடத்தில் அல் ஜசீரா பேசியிருக்கிறது. அந்த செய்திகள் அல் ஜசீரா அரபு, அல் ஜசீரா ஆங்கில தளங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எனி டைம் ஈரானுடைய ஆயுதப்படைகள் அமெரிக்காவுக்கு எதிரான யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது. ஏற்கனவே நடந்ததை விட மிக பாரிய ஒரு தாக்குதலை ஈரானியர்கள் அமெரிக்கா மேலையும் இஸ்ரேல் மேலையும் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்கள் மேலையும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற அதே நேரத்தில் ஒவ்வொரு இரவும் தெருக்கல்ல லட்சக்கணக்கான மக்கள் இறங்குகிறார்கள். ஈரானுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். நீங்கள் இதற்கு நிரந்தரமான முடிவு காண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தொடர்ந்து நீங்கள் சண்டையிட்டாலும் உங்களோடு நாங்கள் நிற்போம் என்று சொல்லுகிறார்கள். எனவே ஈரான் மிக வலிமையாகவும் மனத்திடகாத்திரத்தோடும் நாங்கள் தான் ஜெயிக்கிறோம் என்கிற மிக தெளிவான நிலையோடும் நிற்கிறதுனால அமெரிக்காவால் ஈரானை ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்திலேயே சமகாலத்தில் ஈரான்தான் அமெரிக்கா இவ்வளவு கேவலமான ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான்